அது 2 முறை 3 முறை இல்லைங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சான்ஸ் கொடுக்குறார். ஃபஸ்ட்டு முறை சொல்கிறான், ஆமாம் என்னை கயிறில் கட்டி போட்டேன்னா ஆகிடும், எனக்கு பெலன் போய்டணுன்னா இது வந்தது என்ன பண்ணிச்சு, ஆளுங்களை வச்சு தூங்கி நம்ம கையெல்லாம் கட்டி போட்டுச்சு. நம்ம ஆள் தான் பராக்கிற பட்டுன்னு அறுத்துட்டு என்ன அப்படின்னு கேட்ட பிறகு, என்னப்பா பெலன் நீ போலியா அவனுக்கு? நான் சும்மா சொன்னேன் விளையாட்டாக்குது இவருக்கு. பெலனோட விளையாடுறது, ஆண்டவரோட விளையாடுறது, ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தோடு விளையாடிட்டு இருக்கிறீங்களா நீங்கள்? இவருக்கு வந்து விளையாட்டாக்குது. நான் சும்மா சொன்னேன், உடனே இந்த அம்மா கோவம், இன்னும் சும்மா சொல்லிட்டு இருக்கிறேன், என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன், என்ன நம்ப மாட்டியா? 2வது முறை சொல்கிறார், இந்த கயிறில் பச்சை கயிறில் கட்டினா எனக்கு இதுவாகிடும். பச்சை நாரை உரிச்சுன்னு கட்டுது, அதையும் அறுத்து போட்டுறாரு. இப்போவும் சொல்லுது, என்ன இப்போ கூட நான் சும்மா தான் சொன்னேன். 1 முறை 2 முறை இல்லை, 3 முறை 4 முறை பிரேக் அப் ஆகிற மாதிரி வருதா, விட்டு போடுன்றேன் நான். ஃபஸ்ட்டு முறையே சான்ஸ் கிடச்சிச்சு, தொல்லை ஓஞ்சிச்சுரா, நிம்மதியாக இருப்பீங்க. இங்கே நிம்மதி வேணும், அதுதாங்க நிம்மதி. பொண்ணு பையன் நல்லா பாருங்கள், அது ப்ரெஷராக அப்படியே மூஞ்சி உருன்னு குரங்கு மாதிரி இஞ்சி தூரம் குரங்கு மாதிரி அது அப்படி இருந்துச்சுன்னா வைக்கர் வச்சு என்னான்னு கேளுங்க, ஃபோனை பிடிங்கிடுங்க தயவு செஞ்சு. இல்லை தனியாக ரூமுக்கு போகுது ஃபோனை எடுத்துக்கின்னு, ஐயோ தோ வந்துட்டேன்டி, அது வந்துட்டேன்டி கிடையாது, வந்துட்டேன்டா, அது கோட் லாங்குவேஜ், வந்துட்டேன்டி தோம்மா என் ஃப்ரெண்டு தாம்மா பண்ணியிருக்கிறா. கெட்டு போயிருக்குது உலகம். வந்துட்டேன் டி, அவன் டாவை போய் டி ஆக்கி வச்சுக்குது. அவர் டா, இவர் டான்னு கூப்பிடுறது. வந்துட்டேன்டா. நல்ல குடும்பத்தில் இருந்தா, சில குடும்பத்தில் அப்பா அம்மாவே பர்மிஷன் கிராண்டட், என்ஜாய். யாரு மருமகளா? பேசுவா, நீ தூக்கினுவாப்பா, நான் பண்ணி வைக்கிறேன். அசிங்கமாக இருக்குது எனக்கு. நம்ம குடும்பங்களை சொல்ல எப்படி ஒரு அப்பா அம்மா இல்லை, ஒரு மான ஈனம் சூடு சொர்ணம் தான் படித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நம்மளை கட் பண்ணி விட்ட ஃபஸ்ட்டு முறையே பிரேக்கப். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, கர்த்தருடைய சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறுது. இல்லை இது தேவ சித்தம் இல்லை, அது வாக்குத்தத்தை எடுப்பாங்களே இப்படி தள்ளிக்கின்னு. 1 சாமுவேல் வந்துக்குதா, 1 சாமுவேல் தான் எங்கள் ஆள். 2 திரும்ப தள்ளனா, நீ திரும்ப அதுக்கு தானே 3 பக்கம் தள்ளனா 2 சாமுவேல் வரப்போகுது. திரும்பவும் சாமுவேல் தான் காட்டுறார் ஆண்டவர். மறுபடியும் இப்படி தானே திருப்பணும், திரும்ப இப்படியே திருப்பி மறுபடியும் 1 சாமுவேல் தான் வந்துக்குது. சாமுவேலை தான் கர்த்தர் காட்டினார், எங்களுக்கு காட்டலையம்மா சாமுவேலை. சிஸ்டர் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குதுன்ட்டு. ஒரு 4 முறை நடந்துச்சுங்க இந்த பிரச்சனை. கடைசியாக வேறு வழி இல்லாமல் நல்லா தந்திரமாக பேசி ஏமாற்றி என்னான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, பெலன் எங்கே தெரியுமா இருக்குது? என் மண்டையில் என் முடியில் தான் இருக்குது. என் முடியை கொஞ்சம் கட் பண்ணால் கூட எங்கே வச்சுக்கிறார் பாரு ஆண்டவர். இல்லை, நான் பிறந்திருந்து என் தலையில் பிளேடு பட்டதே கிடையாது, ஏன்னா அது நசரேன்றதுனால அப்படியே வந்துச்சு முடி. என் முடியில் தாங்க இது விஷயம்னு வந்தேன். அப்பா கை கட்டி போனோம், கால் கட்டி போனோம்னு சொல்லி இது கூட உண்மையாக பொய்யா தெரியலையாதுன்னு அவ்வளோத்தையும் ட்ரை பண்ணிக்கிது பாருங்கள் அது காலி பண்ணுறதுக்கு. இந்த நீங்கள் படிச்சுக்கிறீங்களா தெரியல ஸ்டோரி, அது காலி பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷக்கிருமி. ஒருத்தனுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் போட்டு காலி பண்ணிட்டுக்குது ஒன்று, கேட்டால் இன்னொரு ஃப்ரெண்ட் ஆகிட்டுக்குது. அவன் அதை வீடியோ எடுத்துனுக்கிறான். எங்கே கேடு கெட்ட உலகமாக ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்குது எல்லாமே. அதுலேயும் இப்போ ஆன்டிஸ் லவர் நிறைய பேர் ஆகிட்டுக்கிறாங்க. ஆன்டிங்களை தான் பிடிக்குதான் வெக்கமாக. கேடு உலகம் எவ்வளோ தரம் கீழே போனோமோ அவ்வளோ தரம் கீழே நோக்கி போயிட்டுருக்குது. நீ நசரேன்னு அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து ஓடிட்டுருக்கிறதால உனக்கு பெலன் இழந்து போயிட்ட. கரெக்டாக தெரிஞ்சுக்கிச்சு. இன்றைக்கி நைட்டு ஆளுங்களை வர வைக்குது. சிம்சோனுக்கு முடியல தான் இருக்குது விஷயம், கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சு முடிய. இவர் எப்பவுமே இருக்கும் பராக்கிரமசாலி மாதிரி நம்மளுக்குள்ளே நம்ம நினச்சிக்கிறது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் ஸ்பிரிச்சுவல் உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். நீ முடிச்சுட்டு போன பெலனே இல்லையே. இவர் நம்ம பராக்கிரமாக தான் இருக்கு, ரொம்ப பெலனாக தான் இருக்கு, நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற தைரியத்தில் இருக்கிறாரு. காலையில் ஆளுங்க நிற்கிறாங்க, இவர் அடிக்கலான்னு கை தூக்குறாரு, அடிக்கிறாரு. அடி ஒன்றும் வெயிட்டாக இல்லை, குழந்தையை தட்டுற மாதிரி இருக்குது. இவருக்கு யோசிக்கிறாரு ஏன் இது நடந்தது அப்படின்னும் போது, அங்கே உன் ரகசியங்கள் வெளிப்பட்டு விட்டது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட உங்கள் ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு யார்? எதிரி இல்லைங்க, அடிமை. ஒருத்தர்கிட்ட உங்கள் ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அடிமை. இப்போ சிம்சோன் அடிமை ஆகிட்டாரு. கூட இருந்த தெளிலா, மடியில் பார்த்துருந்த தெளிலா எழுந்து போய் கற்றாச்சங்களில் அவனை எல்லாத்தையும் இழந்துட்ட பிறகு
கட்டு வேறு இடத்துனா முடிஞ்சிடும். செங்கலில் கட்டி போட்டிருக்கிறாங்க. நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? சிம்சோன் இவ்வளோத்தையும் பண்ணிட்டார். நசரேன்னு அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து ஆண்டவர் கொடுத்த தரிசனத்திலேருந்து எல்லாத்தையும் இழந்து தான் இந்த தவறை பண்ணுறார். அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை முன்வைக்கிறார். நம்ம வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தியருடைய கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தனது வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிம்சோன் இருக்கும் பொழுது கர்த்தருக்காக அநேகரை கொன்ற ஒரு வீரன். ஆனால் தெலீலாவுடன் ஏற்பட்ட அந்த பாவத்து நிமித்தமாய் நஸ்ரேன் என்று சொல்லப்பட்ட அழைப்பை இழந்ததினால அவன் கண்களை இழந்தான், பெலனை இழந்தான், செங்கலினால் கட்டப்பட்டு குருடனாய் நின்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கி நீங்கள் பாவத்தில் போயிட்டுனா நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக எனக்கு நல்லா கண்ணு தெரியுது, நல்லா நீங்கள் கூட கருப்பாக்குறீங்களே தெரியுது எனக்கு, ஓகே நான் தெரியுறேன், மாம்சத்துக்கு தெரியுறேன், ஆவியில் தெரியுதா? எல்லாம் ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது. அதனால் உலகம் வார்த்தை ஆண்டவர்களை தெரிய மாட்டார். குருடாக்கப்பட்டிருக்குது, செங்கலில் கட்டப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டுகிட்ட கேட்குறான், ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும், இந்த ஒரு விசை அப்படின்னு ஆண்டுகிட்ட வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் எவ்வளோ ஒரு அற்புதமான தெய்வம் பாருங்கள். இவ்வளோ இப்போ என்னைக்கோ செஞ்ச தப்பை வருஷம் கணக்கில் சாவுற வரைக்கும் கூட மனசில் வச்சுருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. ஆமாவா இல்லைங்களாங்க? நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஞாபகம் வருது. ஆண்டவர் கேட்குறாரு, இது ஒரு சடன் பீரியடு தான், இது கொஞ்ச காலத்துலேயே நடக்குது. இது என்னை நினைத்தருள் ஆண்டவரே, இந்த பெலிஸ்தர் கையில் போய் அவனுக்கிட்டே அவன் உயிர் போடுமா, நீங்களே எனக்கு கொன்றுங்க, இந்த ஒரு விஷயம் பலன் கொடுங்க. அந்த தூணை இழுக்கும்போது அவன் இருந்து கொன்றவர்களை பார்க்கலாம் தன்னோடு கூட மடிந்தவர்கள் அதிகம். சாகும்போது அவன் கூட செத்தவங்க நிறைய பேர் செத்து காலி பண்ணிட்டாப்புல பெலிஸ்தர்களை. அந்த பலன் எங்கேருந்து வந்தது? இழந்த பலனை திரும்ப கொடுத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் அந்த தப்புக்கு பிராயசித்தமாக சாவர நேரத்தில் அதை கெச்சிச்சு. இன்னைக்கு கர்த்தரோட பேசுகிறார். நீங்கள் வாழ்கிற காலத்திலேயே கர்த்தருடைய பலத்தோடு வாழ அழைக்கப்படுறீங்க. திரும்ப உங்களுடைய பலத்தை நீங்கள் இழந்து போகக்கூடாது, பலனோடு இருக்கணுன்றது கர்த்தருடைய சித்தம். அதான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். நீங்கள் பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நீங்கள் இழந்த பலனை திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்த இரத்த ஓட்டத்தை திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்த சரீர சுகவீனத்தை, நீங்கள் இழந்த சுகத்தை மீண்டும் உங்களை என்ன பண்ணுவார்? கர்த்தர் சுகப்படுத்துவார். நீங்கள் இழந்த அணுக்களை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நீங்கள் எதை இழந்து போய் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க, சரீர பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு இந்த பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன், இந்த மருந்து மாத்திரைகளை ஒவ்வொரு முறையும் எடுத்து போடும் பொழுது எனக்குள்ள வலி வேதனைகள் என்று இருக்கிறது கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்கிறார், நீ இழந்த பலனை மீண்டும் தருவேன். அல்லேலூயா. நீங்கள் இழந்ததை கர்த்தர் கொடுப்பார். 2வது, நீங்கள் இழந்த நலனை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நலன், கர்த்தர் நம்ம நலமாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த நலம் என்பது இல்லை. நலமோடு கூட நம்மளால் வாழ முடியல. ஏன்னா உலகத்தினுடைய போராட்டங்கள், நெருக்கடிகள். வேதத்தில் பார்க்கும் பொழுது எசேக்கியா என்கிற மனுஷன் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, எசேக்கியா தன்னுடைய வாழ்நாளிலே மரணத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு நேராய் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொள்ளும் பொழுது, மரணம் அறிவிக்கப்பட்ட பிறகு எசேக்கியாவுக்கு கூடுதலாக
15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இழந்த நலன், செத்து போகுவேன்னு சொன்ன இடத்துல மீண்டும் 15 வருஷம் கர்த்தர் வாழ வச்சார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் நடக்கும். அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் எல்லாம் செய்கிறாரு. ஏன்னா தேவ சித்தம் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும். 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். அந்த வாழ்ந்த நாட்களில் கர்த்தர் அவரை சாட்சியை நிறுத்தினார். அதே போல் 2ஆம் வேத பாடமாக நம்ம வாசித்தோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25 29 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது 12 ஆண்டுகள் பெரும்பாடு என்று சொல்லப்பட்ட உதிரப்போக்கு, இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண். அந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலுமே யூதர்கள் முறைமையின்படி அவர்கள் சுத்திகரிக்க வேண்டும், அவர்கள் யாரிடத்திலும் பேசக்கூடாது, அவர்கள் தீட்டு உள்ளவர்கள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவை தொடுவதற்கு, இயேசுவை பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் அவர்கள் அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது தேவதூஷணம் என்று சொல்லி முகங்களை மூடிக்கொண்டு ஓடுகிற ஒரு காலமாக இருந்தது. அந்த நாட்களிலே அந்த மகளுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம், என் ஆண்டவரை தொட்டால் நான் நலம் பெறுவேன். அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் தொட்டால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தொட்டு தினந்தோறும் தொட்டு பாருங்க. பைபிளை தினமும் அந்த வார்த்தையை தொட்டு பாருங்க, படித்து பாருங்க, அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து பாருங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இந்த ஸ்திரீ ஆண்டவரை முழுவதுமாக விசுவாசித்தாள். 12 வருஷம் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை அழுகுறல்கள். ஆண்டவர் அந்த மகளுடைய கண்ணீரை கண்டார். இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு அந்த தெருவில் வந்து நின்று, யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய சீஷர்கள் அவர்களுக்கு உதவி பண்ணாங்க. அந்த கூட்டத்தின் நடுவில் வந்து ஆண்டவர் என்னை பார்க்கணும், பேசணும், அவர் எனக்கு ஜெபம் பண்ணலாம் அவங்க விரும்பலை. அவங்களுக்குள்ளே இருந்த விசுவாசம், அவர் என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும், அதெல்லாம் தாண்டி நான் அவரை தொட்டால் போதுன்றது அவங்க நம்பினாங்க. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அப்படி நினைக்கல. ஆனால் அவர் உங்களை தொடணும்னு ஆசைப்பட்ட கூட, இப்போ வான ஆண்டவரே, ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறான்னு சொன்னால் கூட இப்படி பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் வர்ஷிப்பில் கர்த்தர் உங்களை தொடராரு, கர்த்தர் உங்களை தொடத்துக்கு ஒப்பு கொடுங்கண்ணா. இன்றைக்கி இல்லை, ஆண்டவர் பகல் பிசாசு பயந்து ஓடுவேன். என்ன இது நல்லா உற்சாகமாக ஆராதனை நடக்குது, என்ன அப்படி தட்டுக்குது, அப்படியே நிர்விசாரம், அப்படியே நிரம்பி இருக்குது நிர்விசாரம். அப்படியே கை தட்டுறதுல, ஆராதிக்கிறதுல சோம்பேறி பண்ணி அப்படியே கொட்டாய் விட்டுக்கின்னு நிற்கும் போதே எப்படா உக்காருவோன்னு யோசினே நிற்கிறது. இதெல்லாம் என்னென்னா நிர்விசாரம். அவங்க தொட்டால் போதும் நான் சுகமாகன்னு நினச்சாங்க. இன்றைக்கி அவரே தொட வந்தால் கூட, ஆண்டவர் வந்து தொடத்துக்கு வந்தால் கூட, இது எங்கே இதை தொட்டு இது நிர்விசாரமாக நின்று இப்படி நல்லா நல்லா கை தட்டியும் பாட முடியல. சரி, இப்படி உங்ககிட்ட இப்படி ஆசீர்வாதம் இப்படி வந்து பக்கத்தில் கை வச்சுட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு? நம்மளுக்கு வர வேண்டியதெல்லாம் அப்படி தான் போயிடுது. நீங்கள் உற்சாகமாக இருக்கணும். ஆண்டவருக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே வரும்போது எப்படி இருக்கணும்? எனக்கு மாம்சம் பலவீனம் தான், ஆனால் ஆவி எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். மகளுக்குள்ளே இருந்த உற்சாகம் இயேசுவை தொட்டா போதும்னு நினச்சா. 12 வருஷம் யார் முகத்திலும் முழிக்காமல் எங்கேயோ தனியாக ஒரு வீட்டில் அழுது புலம்பிக் கொண்டு தனக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளை விற்று எல்லாத்தையும் செலவழித்து பார்த்தாங்க. அவங்களுக்கு சுகமாகலை. ஒரு விஷயத்தை நம்பினாங்க, இயேசு எல்லாருக்கும் அற்புதம் பண்ணுறாராம், அந்த இயேசு இன்றைக்கு இந்த தெருவுக்கு வர போகிறாராம், அவரை தொட்டா போதே என் வாழ்க்கை மாறன்றதை அவங்க விசுவாசித்தாங்க. அவங்க விசுவாசத்தின்படியே இயேசு நடந்து போகும் பொழுது, அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளாய் வரும்பொழுது பரிசேயர் சதுசேயர்கள் அந்த மகளை பார்த்து சொன்னாங்க, திட்டு உள்ளவள் வந்து விட்டாள் அப்படின்ட்டு முகத்தை மூடி ஓடிக்கொண்டாங்க. ஆனால் இயேசுவும் அவர் போய் நகர்ந்து கொண்டே இருக்கிறாரு. அவர் தொட்ட உடனே அந்த உதிரப்போக்கு, 12 வருஷமாய் பெரும்பாடு என்று சொல்லப்படுற இரத்தப்போக்கு, எத்தனை துணிகளை இடுப்பில் சுற்றிக்கிட்டு அந்த ஒரு காட்சி பார்த்தேன். அந்த அம்மா எப்பவுமே ஒரு துணி மூட்டியோடு போகிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த உதிரப்போக்கு, அந்த ப்ளீடிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த காலில் எல்லாம் வழிந்து ஓடுகிற அந்த ரத்தம் போகும்போது தொடச்சிக்கிட்டே யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். இடுப்பை சுற்றி துணி, வயிற்றுலெல்லாம் துணி, அவ்வளோ துணிகளை கட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த உதிரப்போக்குக்காக. அந்த 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 போராட்டம், அந்த பலவீனம் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சகோதரி இவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஒரு நாள் 2 நாளில் உண்ணுகிற உணவினுடைய எல்லா பலனையும் இழந்தார்கள். வாழ்கிறதுக்கு கூட பலன் இல்லை, செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லை. இயேசுவை தொட்டால் போதுன்னு வந்தாங்க, தொட்டாங்க, பலன் உண்டானது. ஆண்டவர் அந்த இடத்துல நின்றார். யார் என்னை தொட்டது என்று கேட்டார். எல்லா சிஷ்யர்களும் சொன்னார்கள், ஆண்டவரே, இவ்வளோ ஜனக்கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கும் போது எல்லாரும் தான் உங்களை தொடுவாங்க. இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது.
விசுவாசமாய் நீங்கள் அவரை தொட நினைச்சிங்கன்னா வல்லமை புறப்படும், தானாய் வந்து உங்களை கர்த்தர் தொடுவார். அல்லேலூயா இருக்கணும். அந்த மகளுக்குள்ள இந்த விசுவாசம். யாராக இருந்தாலும் நீங்கள் முன்னாடி வாங்கன்னு சொன்னார். அப்போ அந்த சகோதரி கண்ணீரோடு சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் தான் உம்மை தொட்டேன், எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தும் வஸ்திரத்தை ஓரத்தில் ஆகிலும் நான் தொட்ட சுகமாக நான் நம்பின ஆண்டவரை, எல்லாவற்றையும் இழந்து போய் கண்ணீரோடு வந்தேன். இவங்கெல்லாம் என்னை பார்த்து தீட்டுன்னு பயந்து ஓடி போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் சுகமாக்குறவங்க நான் நம்பினேன், உங்களை தொட்டு நான் நலம் பெற்றேன். 12 வருஷமாக இருந்த வியாதி கர்த்தர் சுகமாக்குனார். இன்றைக்கி எத்தனை வருஷமாக நீங்கள் மாத்திரை சாப்பிட்னுங்களா? இன்றைக்கி நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கி உங்களை நலமுடன் அனுப்புவார். அல்லேலூயா. நலமுடன் போக கர்த்தர் உதவி செய்வார். எத்தனையோ பேர் மருந்து மாத்திரை தூக்கி விசிறச்சது நான் பார்த்துருக்கிறேன். நலமுடன் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களுக்குள்ளே இருந்த வைராக்கிய விசுவாசம் அவர்களை சுகமாக்கினது. 38 வருஷங்களாய் பெதஸ்தா குளத்தின் அருகே ஒரு மனிதன் படித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு புறம்பான ஒரு காரியமாக இருக்கலாம். எல்லாரும் சொல்கிற மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டியாம்மா, ஒரு முறை மசூதியில் போய் ஊதின்னு வந்துருமா, ஊதுவார் பாய் சரியாயிடும் சொல்லுவாங்கங்க. இவ்வளைய எங்கள் அம்மா என்ன சின்ன வயசாக இருக்கும்பொழுது தோஷம் தாங்கிடுச்சு, ஒரே சீத பேதியாக இருக்குது, நிற்காமல் போயிட்டுருக்குது, இது போயிடும்னு சொன்னாங்க. குழந்தையை காப்பாற்றணுமேன்ற ஒரு எண்ணத்தில் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது, நீ மசூதி வாசலில் போய் நில்லு, நம்முடைய சகோதரர்கள் அங்கே நமாஸ் படிச்சுட்டு வருவாங்க, அவங்க ஊதுவாங்க, அந்த காற்று அவங்கள சுகமாக்குன்னு சொன்னாங்க. பிள்ளையை காப்பாற்றணுன்ற ஒரு 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 தேவையோடு கூட எப்படியாவது காப்பாற்றிடணும். அப்போ அந்தளவுக்கு விசுவாசம் இல்லை எங்கள் அம்மாவுக்கு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ரொம்ப ஜெபிக்கக்கூடியவங்க தான். ஆனால் எப்படியா பிள்ளையை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் போய் என்ன பண்ணாங்க, மசூதி வாசலில் நின்று இருக்காங்க. பாய் எல்லாருக்கும் ஊதிட்டு வந்திருக்கிறார், இவ்வளோ பெரிய தாடி வச்சுக்கிட்டு 3 முறை ஊதுவாப்பிலையா. அந்த சின்ன வயசில் பாருங்கள், எனக்கு அவர் ஊதினோடனே திரும்பி நான் பாய்க்கு உப்புன்னு ஊதிக்கிறேன். அவருக்கு ஒரே ஆச்சரியம். அவர் 3 முறை ஊதுனா நானும் 3 முறை அவர்கிட்ட. அவ்வளோ பலவீனத்துலையுமே பாருங்க கர்த்தர் அப்பே என்னை ஊத வச்சுக்கிறார். அப்போவே 3 முறை அவர் என்ன ஊதினார் பாருங்க. தாடி பூச்சி நான் 3 முறை ஊதி விட்டேனா. எங்கள் அம்மா சொன்னாங்க, அத்தோட யார் பேச்சுனா கேட்கதே கிடையாது, உன்னை கூட்டு போயிட்டு உன்னை ஊத வச்ச அவர் என்ன உன்னை ஊதுவார்னு பார்த்தா நீ அவருக்கு ஊதிட்டு வந்துட்ட. ஆண்டவர் அப்போவே இவன் தான் எல்லாருக்கும் ஊதணும், அவனுக்கு யாரும் ஊதக்கூடாது அவருக்கு தீர்மானித்து வச்சுக்கிறாரு. அவருக்கு அப்படி எனக்கு அதெல்லாம் இல்லை, கர்த்தர் சுகப்படுத்தினார். எங்கள் அம்மா அப்புறமா வைராக்கியமாக நம்ம யார் பேச்சோ கேட்டுன்னு போனோம். அந்த இடத்துல எங்கள் அம்மா அசிங்கப்பட்டாங்க. ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் கம்முன்னு அதுங்க பயந்து போய் அது லூஸ் மோஷன் ஆகி ஒரு மாதிரி பலவீனமாக அப்படி கோய் கொஞ்சம் மாதிரி ஆகிட்டு இருக்குது. எல்லா குழந்தைங்களும் ஊதுற குழந்தைங்களாம். நான் அப்படி தான் இருந்திருப்பேன் பொழுது. அது என்னவோ எனக்கு சின்ன வயசுலேயே அது மாதிரி நந்திருக்குது. அவர் எனக்கு ஊதினோன்னு திரும்பி நான் அவருக்கு ஊதிட்டுக்கிறேன், அதுவும் தாடி பூச்சிக்கின்னு. அவர் சாதாரணமாக ஊதிக்கிறேன், நான் தாடி பூச்சி அவருக்கு ஊதி விட்டுக்கிறேன். அம்மா சொன்னாங்க, பாருப்பா அந்த மாதிரி பண்ண அதோடு நான் என்ன பண்ணுறது இல்லை, போகிறதே கிடையாது. இது மாதிரி தான் சில பேர் சொல்கிற பேச்சு கேட்டுன்னு கோயில் சுற்றுறது, விபூதி அடிக்கிறது, எலுமிச்சம்பழம் வாங்கின்னு வர்றது, தலையில் வச்சுன்னு உஷ்னு அப்படி அடிக்கிறாங்களே, வேப்பலை போட்டுன்னு அடிச்சுன்னு ஒன்று அடிச்சுன்னு விபூதி போட்டுன்னு வான்னு அனுப்புறது, குளிச்சம் வாங்கி கட்டிக்கு இடுப்பில் சரியாயிடன்றது. எங்க மாத்திரை போட்டே நிற்காது, குளிச்சம் வாங்கி கட்டின நின்று போட போதா என்ன? தோஷம் தாங்குதோ வேஷம் தாங்குதோ, ஆண்டவர் சுகப்படுத்தணும். இது கர்த்தர் கொடுத்த பிள்ளை, இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நீங்கள் சுகம் கொடுத்தா கொடுங்க, எடுத்துகிட்டு போங்க ஆண்டவர்னு சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படின்னா ஆண்டவரை தாண்டி போய் வைராக்கியமாக வேற எங்கே போய் நிற்கணுன்ற யார் வீட்டு வாசலில் நிற்க மாட்டேன். ஏன் ஆண்டவருடைய ஆலயத்தை தவிர ஜெபம் பண்ணுறதுக்கு பாஸ்டர் இல்லைங்க. ஒரு சகோதரி இருக்கிறாங்க, கல்பனா சிஸ்டர். ஆதிஷ்க்கு ஒரே பேதி, அவன் பேர் ஆதிஷ்னா பேதிஷ்னு கூடும். நான் அவன் அப்படியே அல்லர்னு ஓடுவான். என்ன தெரியுமா விஷயம், அந்த சிஸ்டரு யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்க, அவங்கள வீட்டில் அவங்க என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு வந்து தோஷம் தாங்குதோ எதுனா தாங்கட்டும் ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஜெபம் பண்ணி விசுவாசமா ஆதிஷ்க்கு பேதியே வருதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலவீனமாக இருக்கலாம், நீங்கள் எந்த வாசப்படியிலும், எந்த மாந்திரிகமான இடத்திலும், எந்த கட்டுள்ள இடத்திலும் யார் பேச்சை கேட்டு மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களுக்கு செவி கொடுக்காதீங்க. பைபிள் வந்து இந்த மூட நம்பிக்கை பழக்க வழக்கத்தை ஆதரிக்கலை. அப்போ ஒரு வழக்கம் இருந்துச்சு, எல்லாம் போய் பெதஸ்தா குளத்தில் பட்டு என்ன ஆகிடும்,
தூதர்கள் கலக்கும்போது விழுந்தா சுகமாடு நடந்து தான் இருந்துச்சு. 38 வருஷமாக படுத்துட்டு இருக்கிறாப்புல. 38 வருஷமாக சுகம் பெற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் கேள்விப்படுறார். அந்த இடத்துல அந்த மனுஷனை போய் பார்க்கணும், அவனை சுகப்படுத்தணும். அவர் சுகப்படுத்தினா, ஆண்டவர் சுகப்படுத்தினார். 38 வருஷமாய் அந்த பெதஸ்தா கூலத்தில் வாழ்க்கையை இழந்து போயிருப்பான் இல்லைங்க. 38 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறான்னா அவனுக்கு அவன் எப்போ ஒரு 12 வயசில் வந்திருக்கிறான்னா 38 வயசு வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிறான்னா நீங்கள் எத்தனை காலம், அவ்வளோ காலம் நீங்கள் இவ்வளோ வருஷமாக காத்துட்ருக்கிறீங்களா, பலவீனப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் அங்கே இயேசு அந்த இடத்துல அவங்க தொட்டு சுகம் பெற்றாங்க. இங்கே இயேசு தேடி வந்து அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார். அல்லேலூயா. அப்படி சித்தம். சில பேர் அவர் தொடும்போது சுகமாக வராங்க. சிலருக்கு இவர் போய் தேடி போய் தொடுறாரு. அவருக்கு யார் பிரியமாக இருக்குதோ அவர் எப்படிலாம் விசுவாசிக்கிறாங்களோ அதுபடிலாம் கர்த்தர் செய்கிறார். அந்த ரட்சிப்பு அந்த 38 வருஷமாய் அந்த இடத்துல படுத்துட்டு இருந்த அந்த ஜெசி, அந்த மனுஷனுடைய சகோதரனை ஆண்டவருக்கு ஊழியக்காரனா இந்த அற்புதத்தை பார்த்து அவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட சீஷனாய் மாறினான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை பார்த்து அநேகர் சீஷராக மாறணும். எத்தனை வருஷனா இருக்கட்டும், சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் செய்வார் நம்பிக்கையில் இருங்க. உங்களுக்கு நலம் உண்டாகும். அல்லேலூயா. நலம் உண்டாகுமா? நல்லா சொன்னீங்க போங்க. ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு நலனை உண்டாக்கும். நேரமாகவே பேட்ரி டவுன் ஆகுது உங்களுக்கெல்லாம். உங்களை விட நான் தான் சோர்ந்து போகணும், நான் தான் மல்லமாக பேசணும். ஆனால் கர்த்தர் என்னை பலனோடு நிற்கிற செய்திருக்கிறார். அதே போல் இழந்த வளங்களை கர்த்தர் திரும்ப என்ன பண்ண போகிறார், உங்களுக்கு கொடுக்க போகிறார். எப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல சாரேபாத் விதவை பார்க்கிறோம். அவர்கள் தன்னுடைய வாழ்வினுடைய நலனை இழந்து இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த இடத்துல தீர்க்கதரிசியை அனுப்பி அவங்க வீட்டில் ஊழியக்காரனுக்குன்னு அவங்க செஞ்சதுனால குறைவு இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதோட நிறைவோடு இருந்தாங்க. அல்லேலூயா. அதே போல் இந்த இடத்துல 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளை ஜீவனம் பண்ணி கொள்ளுங்க. இந்த இடத்துல 1 ராஜாக்கள் 17:22 சாரிபாத் விதவையில் ஒரு அற்புதம் நடக்குது. அந்த வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையாதபடிக்கு ஆசீர்வதிச்சாரு. அது அந்த பிள்ளைகள் மரித்து போகின்ற இடத்துலேருந்து அவங்க உயிரோடு நின்றார்கள். ஆண்டவர் வருகை மட்டும் சாட்சியம் நிற்கும்படி அந்த பிரஸ்தாபம் இன்று வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இங்க தீர்க்கதரிசியினுடைய மனைவி நல்ல ஊழியக்காரன், உண்மை உள்ள ஊழியக்காரன், கடன் வாங்கியிருந்தார். திடீர்னு இறந்துட்டார். இறந்துட்ட பிறகு கடன் அடிக்கிறதுக்கு வழியில் உண்மையாக இருக்கிறமா? உண்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் கடனை தீர்க்கத்துக்கு கர்த்தர் வருவார். அல்லேலூயா. கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. யாருக்கெல்லாம் கடன் இருக்குது அப்படின்னா எல்லோரும் கை தூக்குவீங்க, என்ன உட்பட. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உண்மை உள்ள மனுஷன் தான், உண்மை என்ன ஊழியக்காரன் தான் கடன் வாங்கியிருக்கிறாரு. என்ன பண்ணுறது, ஆண்டவர் என்ன பண்ணுறது, தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. ஏமா ஆண்டவர் எனக்கு அனுப்பியிருக்கிறாரு, நான் சொல்கிறபடி செய்யி. வீட்டில் பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாத்துக்கும் போயிட்டு எவ்வளோ பாத்திரங்கள் வாங்கின்னு வந்து வைக்க முடியுமோ நீ வாங்கின்னு வந்து வை. நான் ஜோம் பண்ணுறேன்னு ஜோம் பண்ணி எண்ணெயை வார்த்தாரு. நீ இந்த எண்ணெய் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு குண்டானில் வார்த்தி எவ்வளோ எண்ணெய் வருது பாரு. வேறு எதனா பாத்திரம் இருக்குதான்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க, எங்கேயுமே பாத்திரமே இல்லை, எல்லாம் வேறு பாத்திரம் இல்லைன்னு பிறகு என்ன பண்ணுச்சு எண்ணெய். அவர் எண்ணெய் கிணறு அதிபதி. அல்லேலூயா. பெட்ரோல் கிணறே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்களை எண்ணெய் வித்தே பெரிய ஆள் ஆக்குவார். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இந்த தீர்க்கதரிசி அனுப்பி இந்த எண்ணெய் எல்லாம் வார்த்து முடித்த பிறகு சொல்கிறார், இந்த எண்ணெயை விற்று கடனை அடைத்து மீது இருக்கிறதை விற்று நீ உன் பிள்ளைகளும் உண்மையாக இருக்கிறோமானா கர்த்தர் உங்களை தேடி வந்து அற்புதம் செய்து உங்களுடைய கடனையும் அடைக்க செய்து நீங்கள் ஜீவனம் பண்ணுவதற்கு திரும்ப கடன் வாங்காதபடி கையில் கூத்துட்டு போவார். ஹல்லேலூயா. இது அற்புதம் இல்லை? ஆமாவா இல்லையா? யாருக்கெல்லாம் நடக்கணுமோ ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். எண்ணெயை விற்று நீங்கள் கடனை அடைச்சி ஜீவனம் பண்ணுங்க. அவர் உண்மையாக இருந்து செத்து போயிட்டார். அந்த அம்மா நினச்சிருப்பாங்க, அந்த ஆள் உண்மைன்னு சொல்லி செத்து போட்டானே, என் பிள்ளைங்களை எப்படி காப்பாற்ற போகிறேன், இந்த குடும்பத்தை எப்படி கடன் அடிக்கிறவங்க வீட்டாண்ட வந்து நிற்கிறான், உன் பிள்ளையை அடிமையாக எடுத்துன்னு போயிட்டு போகிறோம், கடன் கொடுத்தவன். அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். பிரச்சனைன்னும் போது ஆண்டு வந்து நிற்பார் உங்களுக்கு. அல்லேலூயா. யார்கிட்டையும் ஒப்பு கொடுக்க மாட்டார். என் பிள்ளை மேலே கை வைக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்பார். உங்களை அடிக்கணும்னு நினைக்கிறாங்களா, உங்களை திட்டணும்னு நினைக்கிறாங்களா, உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா,
அந்த இடத்துல எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க. ஆளாக வரைஞ்சிக்கிட்டு வந்து என் பிள்ளை மேலே கை வச்சா உனக்கு அவ்வளோதான், கண்ணை கதை பாடிடும். என் பிள்ளை மேலே கை வைப்பியா, என் பிள்ளை பற்றி நீ பேசுவியா, ஆண்டவர் வந்து நிற்பார், உங்களுக்காக கர்த்தர் நிற்பார். அதனால் சோர்ந்து போவாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் நலனை கர்த்தர் விரும்புகிறார். கடனெல்லாம் அடைக்கப்படும். இந்த 2026 வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு பாருங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய கடனை அடைத்து திரும்ப நீங்கள் கடன் வாங்காதபடி செலவு கையில் காசு கொடுத்துட்டு போவார் இந்த வருஷம். அல்லேலூயா. அதை பெற்றுக்கிறதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்கிறதுக்கு பலன் இல்லை பாருங்கள். வேஸ்ட். ஆண்டவர்கிட்ட சொல்லணும் நன்றி, ஆமேன். கையை தட்டி கரங்களை உயர்த்தி கை தட்டி சொல்லணும், ஆமேன் என் கடன் அடைய போதா. யார் உங்கள் கடனை அடைக்க முடியும்? இவ்வளோ பேசினுக்கிறேன், நான் வந்து அடைப்பேன் உங்கள் கடனை. கையில் உங்களுக்கு கடனே ஆச்சு, கையில் செலவுக்கு காசு கொடுக்குறேன்றார். அந்த ஆண்டவருக்கு ஒரு கை தட்டி ஆமேன்னு சொல்ல முடியுதா? இது எனக்கு தட்டுறது, ஆண்டவருக்கு எப்படி தட்டணும்? ஆமேன்னு சொல்லணும். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் அதை கர்த்தர் செய்வார். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் எழுந்து நின்று